காலிஃப்ளவர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அது வந்து அந்த தண்ணியிலே இறங்கிடும். இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நான் பாருங்கள் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி மசாலா அந்த மாதிரிலாம் செய்யும் போது நல்லா வதக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற கிரேவியோ இல்லை மசாலாவோ அது வந்து கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கும் போது இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 தக்காளி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 1 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூளில் மிளகு, சீரகம், தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனித்தனியாக ஆட் பண்ணல. மசாலா எல்லாம் நல்லா வதங்கின உடனே காலிஃப்ளவர் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் கிரேவியாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம தோசையில் வச்சு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலா, காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம இறக்கிடலாம். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு அரைப்போம்ல மாவு, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம்.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்கள், தோசை இந்த அளவுக்கு செவந்த உடனே நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவை இந்த மாதிரி தோசையோட ஒரு பக்கம் மட்டும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தோசை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நான் ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கேரட்டும் பீஸும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பாருங்கள் இந்த மாதிரி ரைஸ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ எல்லாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குக்காக இருந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரெட்டில் சாஸோ மயோனீஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட வச்சுட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 4 teaspoon corn flour, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, பெப்பர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை,
ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காலிஃப்ளவர்லேயே ஈரம் இருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் பண்ணி ஒன்றுனா நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம செகண்ட் டைம் இந்த ஆயிலே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி பொரிக்கும் போது காலிஃப்ளவர் அந்த மசாலா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் அதே ஆயிலே போட்டு பொரிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 தடவை பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். Cauliflower 65 ரெடி. காலிஃப்ளவர் சீஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் துருவின காலிஃப்ளவர் 1 கப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மஞ்சள் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்ததுனால இது வந்து இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து சீஸ் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஒரு 1/2 கப், மைதா மாவு 1/2 கப், ஒன் ஸ்பூன் பெப்பர், சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். பவுடர் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. 2 முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் ஆர்கானியோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து கட்லெட் ஷேப்பில் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் சீஸ் கட்லெட் ரெடி.